ஆண்டவர் இயேசுவினுடைய பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய நாம் பிறக்கவிருக்கக்கூடிய புத்தாண்டில் ஒரு நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து பரிசுத்தத்தில் வளர்ந்து விண்ணகத்தை அடையிறதுக்கு தேவையான நம் வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய 5 புத்தாண்டு தீர்மானங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், விவிலியத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிச்சு திருச்சபையின் போதனைகளை கேட்டு நம்ம வாழ்ந்தோம், ஆண்டவருடைய திருவிழா எப்படி நம்ம நடந்தோம் அப்படின்னா பாவம் செய்யாமல் நம்ம இருப்போம், பரிசுத்தத்தில் வளருவோம், விண்ணகத்தை அடைவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, ஆதாம் ஏவாளினுடைய விழுந்து போன இயல்பு ஜென்ம சுபாவம் நம்மளுடைய உடலில் இருப்பதனால இயல்பாகவே நம்ம பாவம் செய்வதற்கான அந்த ஒரு இயல்பை நம்ம உடலில் கொண்டிருக்கிறதுனால நம்மளால் ஆண்டவருடைய கட்டளைகள் திருச்சபையினுடைய போதனைகள் எல்லாம் தெரிந்தும் பல நேரங்கள் நம்மளுடைய மனித இந்த ஜென்ம சுபாவனுடைய பலவீனத்தினால நம்ம இதை மீறுகிறோம். அப்போது இதை நம்ம மீறாமல் இருக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய அருள் நமக்கு தேவைப்படும். அப்போது கடவுளுடைய அருளை நம்ம பெறுவதற்கு ஏற்கனவே நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கக்கூடிய புனிதர்களை நம்ம பின்பற்றலாம். ஏன்னா இந்த புனிதர்கள் நம்மை போன்ற மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் தான், நம்மை போலவே ஜென்ம சுபாவத்தை கொண்டவர்கள், அந்த மனித இயல்பை பாவம் செய்யக்கூடிய அந்த பலவீனத்தை கொண்டவர்கள் தான். ஆனாலும் பாவம் செய்யாமல் கடவுளுடைய அருளை கொண்டு அவருடைய துணையை நாடி அவர்கள் எப்படியோ பரிசுத்தமாக வாழ்ந்து விண்ணகத்தை அடைந்து விட்டார்கள். அப்போது இந்த புனிதருடைய வாழ்க்கையை நாமளும் பின்பற்றணும் அப்படின்னாக்க நாமும் புனிதர்களாக மாறி விண்ணகத்தை அடையலாம். ஒரு அறிஞர் கூறுவார், நாம் புனிதர்களாக மாறாமல் இருப்பதற்கான ஒரே காரணம் நாம் புனிதர்களாக மாற விரும்பாமல் இருப்பது தான். நம்ம புனிதர்களாக வாழணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நாம் புனிதர்களாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிஞர் கூறுகிறார். அப்போது இந்த புனிதர்கள்லாம் வானத்துலேருந்து எதுவும் வந்து குதிக்கலை, அவர்கள் நம்மை போல மனிதர்கள் தான். அப்படின்னாக்க அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எடுத்த ஒரு சில அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட, அவருடைய வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைத்த ஒரு சில முடிவுகளை நாமும் எடுத்தோம் அப்படின்னா நாமும் அவர்களைப் போல மாறிவிடலாம். ஆனால் நம்ம 2000 வருடத்தினுடைய பாரம்பரியத்தை நம்ம எடுத்து பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஆயிரக்கணக்கான புனிதர்களுடைய வாழ்வை எடுத்து நம்ம அலசி ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னாக்க ஒவ்வொருத்தருடைய துவக்கம் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு, அவருடைய திருப்பு முனை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு, ஒவ்வொருடைய பணிவாழ்வு வெவ்வேறாக இருந்திருக்கிறது, அவர்களுடைய முடிவு வெவ்வேறாக இருந்திருக்கிறது. யாரும் ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழலை. ஆனாலும் நம்ம அவருடைய வாழ்க்கையை கூர்ந்து கவனித்து நோக்கணும் அப்படின்னாக்க இந்த எல்லா புனிதர்களுமே பொதுவான அவர்கள் எல்லாருமே ஒரு 5 முடிவுகளை எடுத்திருந்தார்கள். இந்த எல்லா புனிதர்களுமே அவங்களோட வாழ்க்கையில் இந்த 5 முடிவுகளை எடுத்தாங்க. இந்த 5 முடிவுகளை அவர்கள் எடுத்ததுனால தான் அவர்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விண்ணகத்தை அடைவதற்கான அந்த பாதையில் அவர்கள் செல்வதற்கான ஒரு துவக்க புள்ளியாக இது அமைஞ்சது. அப்போ இந்த எல்லா வெவ்வேறான வாழ்க்கை முறையை கொண்ட இந்த புனிதர்களுமே பொதுவாக எடுத்த அந்த 5 முடிவுகளை நாமும் இந்த புத்தாண்டில் எடுத்தோம் அப்படின்னா நாமும் அவர்களைப் போல மாறலாம். அப்போது இந்த புனிதர்கள் எடுத்த அவர்களுடைய வாழ்வை மாற்றி அமைச்ச முதல் முடிவு என்ன அப்படின்னாக்க, இந்த 2000 வருட பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புனிதரை நம்ம எடுத்தோம்னா கூட யாருமே நீங்கள் ஜெபிக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க, நீங்கள் ஒரு சண்டே பூசைக்கு போயிட்டு வந்தால் போதும் அப்படின்னு இது வரைக்கும் எந்த புனிதருமே சொன்னது கிடையாது. நம்மளோட 2000 வருட பாரம்பரியத்தில் எல்லா புனிதர்களுமே நீங்கள் ஜெபிக்காமல் விண்ணகத்துக்கு போக முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு புனித ஜான் கிறிசோஸ்டம் சொல்கிறாரு, நீங்கள் ஜெபிக்காமல் ஒரு நற்பண்பு உள்ள ஒரு வாழ்வை நீங்கள் வாழ முடியாது, ஒரு வர்ச்சுவஸ் லைஃப்பை உங்களால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி புனித ஜான் கிறிசோஸ்டம் கூறுகிறார். அதிலும் குறிப்பாக ஜெபமாலை ஜெபிக்காமல் மாதா கிட்ட பக்தி முயற்சி கொள்ளாமல் யாருமே புனிதராக எந்த புனிதருமே இந்த 2000 வருட பாரம்பரியத்தில் புனிதராக மாறவே கிடையாது. அப்போ மாதாவிடம் ஜெபமாலையின் வழியாக பக்தி கொள்ளணும் அப்படின்னாக்க இது வரைக்கும் நம்ம ஜெபமாலை ஜெபிக்கிற பழக்கமே இல்லைன்னா இந்த புத்தாண்டில் தினமும் ஒரு ஜெபமாலையாவது நான் ஜெபிப்பேன் அப்படின்ற ஒரு முடிவை நம்ம எடுக்கலாம். காலையில் நான் என்னுடைய வேலைக்கு போகும்போதோ இல்லை படிக்க போகும்போதோ நான் ஒரு ஜெபமாலையை நான் ஜெபிக்காமல் அதுக்காக ஒரு அரை மணி நேரம் முன்னாடி எழுந்திரிச்சு என்னுடைய வாழ்க்கை முறையை நான் மாற்றி அமைச்சு குறைஞ்சபட்சம் ஒரு ஜெபமாலையாவது தொடர்ந்து ஒரு நாள் கூட விடாமல் ஜெபிக்காமல் நான் இந்த புத்தாண்டை நான் செலவழிக்க மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு முடிவை நம்ம எடுக்கலாம். புனிதர்கள் எல்லாமே ஒரு நாளைக்கு 3 ஜெபமாலைகள் ஜெபிச்சாங்க. ஒருவேளை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஜெபமாலை ஏற்கனவே ஜெபிக்கிற பழக்கம் நம்ம இல்லை இருந்துச்சு அப்படின்னாக்க 2 ஜெபமாலையாக மாற்றலாம், 2 இருந்துச்சுன்னா 3ஆக மாற்றலாம், 3 இருந்துச்சுன்னா 4 ஜெபமாலைகள் ஜெபிக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை ஒரு முடிவை இந்த வருடத்தில் நம்ம எடுக்கலாம். எல்லா மிகப்பெரிய புனிதர்களும் ஒரு நாளைக்கு 3 ஜெபமாலைகள் காலையில் மத்தியானம் நைட்டுன்னு அவர்கள் ஜெபித்தார்கள். அப்போ நாமும் புனிதர்களாய் மாறணும்னா இந்த புத்தாண்டில் நாம் எடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு வல்லமையான ஒரு முதல் தீர்மானம் அப்படின்னா
நான் தினமும் இனி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 3 அல்லது 4 ஜெபமாலைகள், ஏற்கனவே நம்ம ஜெபிச்சுட்டு இருந்தால் கூட அதை நம்ம விட்டு ஒரு நாள் ஜெபிப்போம், ஒரு நாள் ஜெபிக்காமல் இருப்போம். அப்படி இருந்தோம்னா தினமும் விடாமல் நான் ஜெபிப்பேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ வேலைகள் இருந்தாலும், எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும், எவ்வளோ மன துயரங்கள், உடல் சோர்வுகள் வந்தாலும், இந்த வருஷத்தில் ஒரு நாளைக்கு நான் கண்டிப்பாக 4 ஜெபமாலைகள் அல்லது 3 ஜெபமாலைகள் ஜெபிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு முடிவை இந்த வருடத்தில் நம்ம எடுக்கலாம். இதுதான் புனிதர்கள் அவருடைய வாழ்க்கையில் மாதாவிடம் நெருங்கணுன்ற ஒரு முடிவு எடுத்தார்கள். அவர்கள் புனிதர்களாக மாறினார்கள். நாமும் அதே ஒரு முடிவை எடுப்போம். இதுதான் முதல் தீர்மானம். 2வது தீர்மானம், நம்மளுடைய இந்த 2000 வருட பாரம்பரியத்தில் இருக்கிற எல்லா புனிதர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய எழுத்துக்களையும் எடுத்து படித்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும், ஒரு புனிதர் கூட நீங்கள் சண்டே மாஸ் மட்டும் போனால் போதுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. எல்லா புனிதர்களும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக உங்களால் நற்கருணை வாங்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ திருப்பலியில் பங்கெடுத்து நற்கருணை பெறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த புத்தாண்டில் நம்ம எடுக்க வேண்டிய 2வது முடிவு, நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும் அப்படின்னாக்கா நம்ம எடுக்க வேண்டிய 2வது முடிவு, தினமும் திருப்பலிக்கு சென்று நற்கருணை பெறுவதற்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். தினமும் நற்கருணை பெறணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு மாதத்துக்கு 1 முறையாவது அல்லது 2 முறையாவது நம்ம பாவ சங்கீதனம் செய்யணும். பாவ சங்கீதனம் செய்யாமல் பாவத்தோடு நம்ம நற்கருணை பெறும்போது தண்டனை தீர்ப்பை பெறுகிறோம் என்று 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27 29 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதனால் நம்ம நற்கருணை தினமும் பெறணும் அப்படின்னாக்க தினமும் திருப்பலியில் நம்ம பங்கெடுக்கணும். தினமும் திருப்பலியில் பங்கெடுத்து நம்ம நற்கருணை பெறணும் அப்படின்னா குறைஞ்சது மாதத்துக்கு 2 முறையாவது, முதல் சனிக்கிழமை, 3வது சனிக்கிழமைகள், அப்படி ஏதோ ஒரு நாள் நம்ம ஒதுக்கி பாவ சங்கீதனும் பாவ அறிக்கையும் நாம் செய்ய வேண்டும். இந்த உலகிற்கு இறை இரக்கத்தின் பக்தியை கொடுத்த புனித ஃபௌஸ்தினா சொல்கிறாங்க, அவங்கள இருக்கக்கூடிய எல்லா நன்மையும், எல்லா குட்னஸும் இந்த நற்கருணை பெறுவதனால தான் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதே போல் அவங்களுக்குள்ளே இந்த நற்கருணை ஒரு பரிசுத்தமான ஒரு நெருப்பை போல் இருந்து அவர்களை முற்றிலுமாக மாற்றி விட்டது, அவங்கள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுச்சு இந்த நற்கருணை அப்படின்னு சொல்லி புனித ஃபௌஸ்தினா சொல்கிறாங்க. அப்போது புனிதர்கள் எல்லாமே தினமும் திருப்பலிக்கு போனாங்க, தினமும் நற்கருணை உட்கொண்டாங்க அப்படின்னா அதுதான் அவங்கள பரிசுத்தமாய் மாற்றுவதற்கான ஒரு ரகசியமாக இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் எடுத்த அதே முடிவை நாமும் எடுக்கும். இனி நானும் எல்லா புனிதர்களைப் போலவும் இந்த புத்தாண்டில் தினமும் திருப்பலிக்கு சென்று நற்கருணை பெறுவேன் அப்படின்ற அந்த ஒரு முடிவை நாமும் எடுப்போம். 3வது தீர்மானம் என்ன அப்படின்னாக்க, இந்த 2000 வருட பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய எல்லா புனிதர்களையும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அவர்களுடைய எழுத்துக்களை, அவர்களுடைய பேச்சுக்களை எடுத்து பார்த்தோன்னா ஒரு புனிதர் கூட நீங்கள் பைபிள்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் சும்மா கோயிலுக்கு சண்டே பூசைக்கு போனால் போதும் அப்படின்னு ஒரு புனிதர் கூட சொன்னது கிடையாது. எல்லா புனிதர்களுமே இறை வார்த்தையை வாசிக்க சொல்கிறாங்க. அதுவும் தினமும் டெய்லி பேசிஸில் அன்றாட அடிப்படையில் ஒரு அதிகாரமாவது தினமும் இறை வார்த்தை விவிலியத்தை வாசிக்க சொல்லி எல்லா புனிதர்களுமே நமக்கு அறிவுரை கூறுகிறார்கள். புனித ஜெரோம் கூறுகிறார், இறை வார்த்தையை விவிலியத்தை நம்ம புறக்கணித்தோன்னா கிறிஸ்துவையே புறக்கணிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி புனித ஜெரோம் குறிப்பிடுகிறார். அப்போ நம்மளோட பிரிவினை சகோதரர் நம்மக்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க, மாதாவை பற்றி கேள்வி கேட்குறாங்க, நற்கருணையை பற்றி கேள்வி கேட்குறாங்க, நம்மளுடைய கத்தோலிக்க விசுவாசத்தை பற்றி கேள்வி கேட்குறாங்க, நம்ம பதில் சொல்ல முடியாமல் நம்ம திணறுறோம் அப்படின்னா அதுக்கான காரணம் நமக்கு இறை வார்த்தை தெரியாது தான் இதுக்கான முக்கிய காரணம். அவர்களுக்கு கிளியை போல் மேலோட்டமாக ஒரு 10 வசனத்தை தெரிந்து கொண்டு அதனால் அவர்களும் மேலோட்டமாக படித்து குழம்பி விட்டு நம்மையும் குழப்பி கொண்டிருக்கிறார்கள். நம்ம திருப்பி அடிக்கிறதுக்கு நமக்கு வசனம் தெரியவில்லை. அதனால தான் நம்மளிருந்து, நம்ம கத்தோலிக்க திருச்சபையிலேருந்து பல இளைஞர்கள் குறிப்பாக கத்தோலிக்க விசுவாசத்தை விட்டு வெளியே போய் கொண்டிருக்கிறார்கள். நம்ம நற்கருணை விசுவாசத்தையும், குருத்துவத்தையும், மாதாவை பற்றியும், புனிதர்களை பற்றியும், உத்திரிய ஸ்தலத்தை பற்றியும் நமக்கு திருப்பி சொல்வதற்கு, காட்டுவதற்கு, விவிலியத்தில் எங்கே இருக்குன்னு குறித்து காட்டுவதற்கு நமக்கு விவிலியம் தெரியவில்லை, இறை வார்த்தை தெரியவில்லை. அதனால் நம்ம கண்டிப்பாக ஒரு நாளைக்கு தினமும் ஒரு அதிகாரமாவது வாசிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு முடிவு எடுக்கணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, உலகம் சொல்வதை கேட்டுக்கொண்டு நாம் ஒவ்வொரு முறையும் தவறான முடிவுகளை எடுத்து மன நிம்மதி இழந்து கொண்டிருக்கிறோம். எப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் கடவுளை பேச அனுமதிக்கிறோமோ, ஆவியானவருடைய குரலை நம்ம கேட்க, விவிலியத்தின் வழியாக, இறை வார்த்தையின் வழியாக கடவுளை நம்மிடம் பேச நம்ம எப்போ அனுமதிக்கிறோமோ அப்போ தான் நம்ம சரியான முடிவுகள் எடுப்போம். நம் வாழ்வில் தெளிவு வரும், உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் உறவுகளிலும் அமைதி பிறக்கும். அப்போ நம்ம இந்த புத்தாண்டில் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான 3வது தீர்மானம், தினமும் ஒரு அதிகாரமாவது நான் விவிலியம் வாசிப்பேன். இல்லை ஒரு வருஷத்தில் பைபிளை முடிக்கக்கூடிய அந்த கால அட்டவணையை கூட நம்ம பைபிள் இன் இயர் டைம்லைனு கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம். அல்லது அது முடியல அப்படின்னாக்க தினமும் புதிய ஏற்பாட்டிலேருந்து துவங்கி மத்தேயுவிலிருந்து ஆரம்பித்து ஒரு அதிகாரத்தையாவது நான் படிக்க ஆரம்பிப்பேன். முதல்ல புதிய ஏற்பாடை படித்து ஆண்டவர் இயேசு யாருன்றதை நம்ம தெரிந்து கொள்ளணும். அதையாவது நம்ம செய்வோம் அப்படின்ற அந்த ஒரு முடிவை, விவிலியம் வாசிப்பேன் ஒரு அதிகாரமாக அப்படின்ற நம்ம எடுக்க வேண்டிய அந்த ஒரு முடிவு தான்
நாம் எடுக்க வேண்டிய 3வது தீர்மானம், புனிதர்களை புனிதர்களாக மாற்றிய 3வது தீர்மானம் அதுதான். 4வது முக்கியமான தீர்மானம், எல்லா புனிதர்களுமே உடலை வருத்தி கொண்டார்கள், பரிகாரங்கள் செய்தார்கள், ஒருத்தல் முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். அவருடைய வாழ்க்கை எப்போ மாற ஆரம்பிச்சது, அவங்களோட ஆன்மீக வாழ்க்கையில் எப்போ வேகமாக அவர்கள் முன்னேற ஆரம்பித்தாங்கன்னா, உபவாசங்கள் ஒருத்தல் முயற்சிகள் அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. நம்ம இந்த வருஷத்தில் குறைஞ்சபட்சம் வெள்ளிக்கிழமைகளாவது நான் 2 வேளையும் காலையிலும் மதியானம் நான் சாப்பிடாமல் இருப்பேன், அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கலாம். அல்லது நான் வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். இல்லை நான் சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாட்களில் நான் 2 வேளையும் உபவாசம் இருப்பேன். அல்லது ஸ்வீட் சாப்பிட்றத நம்ம நிறுத்தலாம். அல்லது நான் இந்த வருடம் முழுவதும் காலையில் ஒரு வேளை முழுசும் நான் உபவாசம் இருக்க போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் நம்ம உடல் ஒருத்தல், உபவாசங்கள், பரிகாரங்களை நம்ம செய்த பாவங்களுக்கு இந்த வருடம் முழுதும் நம்ம செய்ய ஆரம்பித்தால் மட்டும்தான், நம்ம எப்போ பரிகாரம் செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம முன்னேற ஆரம்பிப்போம். நம்ம இழந்து போன அருளை திரும்பவும் பெற ஆரம்பிப்போம். நம்ம பாவத்திலேருந்து மீண்டு வருவதற்கான அருளும் அப்போ தான் நமக்கு தரப்படும். அப்படின்றதுனால இந்த வருடம் நம்ம எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு 4வது முடிவு, புனிதர்கள் கடுமையான உடல் ஒருத்தல்கள், உபவாசங்களில் ஈடுபட்டார்கள், பரிகாரங்கள் செய்தார்கள். நாமும் இனிமேல் பரிகாரம் செய்வோம். மேபி அதை நம்ம ஜெபமாலை ஜெபிக்கும்போது எதிரையும் உட்காந்துட்டு சொல்லியிருக்கலாம், இந்த வருடம் முழுசும் நான் முட்டி போட்டு தான் 4 ஜெபமாலையும் ஜெபிப்பேன் அப்படின்ற அந்த ஒரு முடிவு கூட நம்ம எடுக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் நம் உடலை வருத்தி கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம எடுக்க வேண்டிய 4வது தீர்மானம். புனிதர்கள் எடுத்த அவர்களை வாழ்வை மாற்றி அமைச்ச 4வது முடிவு அதுதான். 5வது முடிவு, அவங்களோட வாழ்க்கையில் அவங்க என்ன எடுத்தாங்க அப்படின்னாக்கா, உலகத்திலிருந்து விடுபட்டார்கள். உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை ரொம்ப ஒரு பாதிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், ஒரு சில இடங்கள், ஒரு சில நபர்கள் இருக்கலாம். உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் அல்லது யூடியூப் அல்லது இன்ஸ்டாகிராம் அல்லது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறது, அல்லது ஷார்ட்ஸ் பார்க்குறது, அல்லது டிக்டாக், ஏதோ ஒன்று. எது நம்மளுடைய வாழ்க்கையில் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நம்ம கொடுத்து அதை நம்ம ஜெபிக்க விடாமல், இப்போ நம்ம பார்த்த இந்த 4 விஷயங்களையுமே செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய விஷயங்கள் உலகமயமாக நம்ம வாழ்வது தான். அது ஜோக்காக இருக்கலாம், அல்லது செய்தியாக இருக்கலாம், அல்லது ஒரு சில நபர்களாக இருக்கலாம். அவங்க கூட நம்ம நேரத்தை செலவழிச்சிட்டு நேரத்தை வீண் பண்ணுவதனால நமக்கு ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது திருப்பலிக்கு போவதற்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். இல்லை ஒரு சில இடங்களுக்கு நம்ம போவோம், இல்லை ஒரு சில விஷயங்களில் நம்ம ஈடுபடுவோம், ஒரு சில உறவுகள். இது எல்லாத்தையுமே நம்ம நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு இந்த தினமும் ஜெபமாலை ஜெபிக்கிறதுக்கோ, இல்லை தினமும் திருப்பலிக்கோ, நற்கருணை சந்திப்புக்கு போகிறதுக்கோ, இல்லை விவிலியம் வாசிப்பதற்கோ, இல்லை உபவாசம் இருப்பதற்கோ, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த 4 முடிவுகளையும் செய்ய விடாமல் பாதித்து கொண்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு 2-3 விஷயங்கள் நமக்கு நல்லா தெரியும். இதனால தான் என்னால் இதில் பங்கெடுக்க முடியல, என்னால் ஆன்மீகத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னால் வளர முடியல, கடவுள்கிட்ட நெருங்க முடியல, நமக்கு நன்றாக தெரியும். அந்த ஒரு விஷயத்தையோ, இல்லை 2 விஷயத்தையோ, இல்லை அல்லது 3 விஷயத்தையோ, 1 அல்லது 2 அல்லது 3 விஷயங்களை நாம் இந்த வருடம் விட வேண்டும், தவிர்க்க வேண்டும். அப்போ நம்ம எடுக்க வேண்டிய 5வது முடிவு, புனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக அவர்கள் எடுத்த 5வது முடிவு, உலகத்திலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். உலகம் சார்ந்த நபர்கள், இல்லை பொருட்கள், எதுவாக இருந்தாலும் சரி, பொருளோ, இடமோ, நபரோ, எது அவர்களை கடவுளிடம் நெருங்குவதற்கு தடையாக இருந்ததோ அதை அவர்கள் சுக்குநூறாக உடைத்து போட்டார்கள். இந்த வருடமும் நாம் எடுக்க வேண்டிய அந்த முக்கியமான 5வது முடிவு, எந்த விஷயம், எந்த பொருள், எந்த இடம், எந்த நபர் நம்மை கடவுளிடம் செல்வதற்கு, ஜெபமாலை ஜெபிப்பதற்கு, திருப்பலியை காண்பதற்கோ, இல்லை உபவாசம் இருப்பதற்கோ, விவிலியம் வாசிப்பதற்கோ, தியானம் செய்வதற்கோ தடையாக இருக்கிறதோ, அந்த 1 அல்லது 2 அல்லது 3 விஷயங்களை, அந்த சோஷியல் மீடியாவையோ, அந்த நபரையோ, அந்த இடத்துக்கு செல்வதையோ நாம் விடுவேன் அப்படின்ற அந்த ஒரு தீர்மானத்தை இந்த வருடம் நாம் எடுக்க வேண்டும். புனிதர்களை புனிதர்களாய் மாற்றிய இந்த 5 முடிவுகள், இந்த 5 தீர்மானங்களை நாமும் எடுத்து இந்த புத்தாண்டில் பின்பற்ற கடவுளை அருளை நாடுவோம், முயற்சிப்போம். ஆமேன்.